வலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் விலாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ என் பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேஜி கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா கேஜி 1 தான் படிக்கிறாங்க. ஆனால் கேஜி 2க்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க. ஸோ கேஜி 2வில் உள்ளவங்கலாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்காக கிராஜுவேஷன் டே வச்சுருந்தாங்க. ஸோ கேஜி 1ல் உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸில் வந்து எல்லாருமே வந்து பிடிச்சவங்க சேர்ந்துருந்தாங்க. ஸோ என் பொண்ணு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் டான்ஸ் ஆட போகிறா. ஸோ அதை பார்க்கறதுக்காக ரொம்ப வந்து ஒரு ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த கிராஜுவேஷன் டே பார்த்திங்கன்னா February லாஸ்ட்லேயே வைக்க வேண்டியது. ஆனால் ஒரு சில ரீசன்ஸ்னால நாங்கள் ஸ்கூலில் வந்து வைக்க முடியல. ஸோ அதை அப்படியே வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க ஏப்ரலுக்கு. ஸோ டான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்க நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பே பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா அளவு எடுத்துகிட்டு அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அக்சசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி வச்சோம். மேக்கப்லேருந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் அக்சசரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே வந்து அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் கீழே போய் பார்த்தப்ப அழகாக உட்காந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கிராஜுவேஷன் டே பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளேசஸ் இருக்குது. அங்கே வந்து வைக்க முடியல. ஏன்னா ஏப்ரலில் வந்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப வந்து ஹீட் வந்து அப்போவே வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ கண்டிப்பாக வெளியில் உட்காந்து நம்மளால் வந்து கிராஜுவேஷன் டே பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஹாலில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் கிட்டே உட்கார மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் கேஜி 2 பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சமே அதிகமாக தான் இருப்போம். ஸோ ஒரு 10 செக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 செக்ஷன்ஸ்க்கு மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் டைம் விட்டு அடுத்த 5 செக்ஷன்ஸ்க்கு அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எல்லாமே வந்து அழகாக உட்காந்து பார்க்கலாம், கன்வீனியண்ட்டாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அழகாகவே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராஜுவேஷன் டே ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வெல்கம் டான்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் வந்து எப்படியும் வச்சுருவாங்க டான்ஸு. ஸோ இவங்க எப்படி ஆட போகிறாங்க, பயந்துருவாங்களா, நல்லா ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்ஸ் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் இருப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் சூப்பராகவே ஆடிட்டாங்க. ஸோ மற்ற கிட்ஸும் சரி இவங்களும் சரி சூப்பராகவே எல்லாருமே ஆடினாங்க.
ஸோ வெல்கம் டான்ஸுங்கெல்லாம் ஃபஸ்ட் டே வந்து வச்சு முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா KG2 கிராஜுவேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில கீழே போயிட்டு ஸோ புக்ஸ் ஆகட்டும் ஃபீஸ் கட்டுறதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க வர சொல்லி. ஆனால் அன்றைக்கி எங்களால் போக முடியல. ஸோ இன்றைக்கி எல்லா ஃபீஸும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கீழே போயிருந்தோம். ஸோ ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் எப்போவும் போல தான் இருந்துச்சு. ஆனால் பஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஏற்றுவாங்களா என்னன்னு தெரில. ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து KG2 பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ ஏற்றிருந்தாங்க சொன்னாங்க. ஸோ இந்த டைமும் அதேமாதிரி ஏற்றிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 380 dirhams அண்ட் பஸ் ஃபீஸ் 300 dirhams வச்சுருந்தாங்க. ஸோ பஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஷார்ஜாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு அஜ்மன் போகிறதுனால 300 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 50 dirhams வந்து ஏற்றிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையுமே இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிட்டு தான் வராங்க. ஸோ இயர்லி ஒன்ஸ் ஏற்றுவாங்களா என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்முக்கும் நம்ம தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் புக்கும் பார்த்திங்கன்னா KG2 வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ யூனிஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு KG1 KG2 ஒரே யூனிஃபார்முங்கிறதுனால நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கலை. ஸோ ஸ்கூல்லே சொன்னாங்க யூனிஃபார்ம் கம்பல்சரி கிடையாது. ஸோ உங்கள் KG1 யூனிஃபார்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் யூனிஃபார்ம் வாங்கலை. ஸோ புக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு டேர்மாக ஒவ்வொரு மந்த்தாக கட்டிகிட்ருப்போம். இப்போது வந்து பஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் சேர்த்து வர கட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு திருப்பி அகெயின் வந்து நாங்கள் மாடிக்கு வந்து உட்காந்தோம். ஏன்னா செக்ஷன் 5 செக்ஷனாக பிரித்து வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ செகண்ட் டைமும் திருப்பி வெல்கம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் டான்ஸ் முடிச்சோன்னே சரி கீழே போய் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அப்போ தான் அவங்க மிஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க திருப்பி அகெயின் ஆடுவாங்க. ஸோ அப்போ முடிச்சுட்டு அழைச்சிட்டு போய்க்கோங்கன்னு. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா KG2 கிராஜுவேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணும் KG2 முடிச்சுட்டு ப்ரைமரி போயிடுவாங்க. ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஸ்கூல் சேர்த்த மாதிரியே இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கிண்டர்கார்டன் KG1 KG2 முடிச்சுட்டு ப்ரைமரி போகிறாங்க. ஸோ நாட்கள் எவ்வளோ வந்து நமக்கு வேகமாக ஓடுது அப்படிங்கிறத இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ நம்ம படிக்கிறப்பெல்லாம் KG1 KG2 முடிச்சுட்டு கிரேட் 1 போகும்போது இந்த மாதிரி கிராஜுவேஷன் டேலாம் நமக்குலாம் வச்சதே கிடையாது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த KG2 முடிச்சுட்டு ப்ரைமரி போகும்போதே நமக்கு அவங்களுக்கு கிராஜுவேஷன் டேன்னு வச்சு அழகாக டிகிரி மாதிரி கொடுக்குறாங்க. நம்மலாம் காலேஜ் படித்தப்போ தான் நமக்கு வந்து டிகிரி வாங்கியிருப்போம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் KG2 முடிச்சுட்டு ப்ரைமரி போகும்போதே இந்த மாதிரி அழகாக கிராஜுவேஷன் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது. கிட்ஸுக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த vlog முடியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.